ஹாய் வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படி நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடாவோட கைலாக் கார் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த காரோட டிரைவ் ரிவ்யூவை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கேட்டீங்க. ஸோ இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காராகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்கோடாவோட கைலாக் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வாக் அரவுண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 லிட்டர் TSI இன்ஜின் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் குருதேவ் மோட்டார்ஸ் தஞ்சாவூர் ஷோரூம் தான் இந்த வீடியோவுக்கு நமக்கு வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. குருதேவ் மோட்டார்ஸோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தஞ்சாவூர், திருச்சி இந்த சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் குருதேவ் மோட்டார்ஸ் சென்னையிலையுமே இருக்குது. அந்த டீலர் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் குருதேவ் மோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கோடா கார் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா குருதேவ் மோட்டார்ஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கோடா கைலாக்கோட ஆல்ரெடி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வாக் அரவுண்ட் வீடியோ வந்து இருக்குது. ஸோ அதில் இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கம்ஃபோர்ட்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அதில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து டிரைவ் தான் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்லைனில் இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா டிசைனாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஒரு சப் 4 மீட்டருக்கான கார் டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டிசைனாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டைலைட்ஸ் வந்து LEDயில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேலே இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா LEDயில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிற விதம் போது டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நல்ல பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய காரன்னு கூட சொல்லலாம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ்லும் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட், தை சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த காரில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிலையும் எந்த ஒரு குறையும் இல்லை. பேசிக் மாடலில் இருந்து கிளாசிக் மாடலில் இருந்து சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக், ABS, EBD மாதிரியான எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்குது. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காமன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்குறோம். பட் ஜெர்மன் கார் வாங்குறோன்னா எதாவது ஸ்பெஷல் இருக்கணும்ல. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா XDS மற்றும் XDS ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம காமனாக இருக்கக்கூடிய Volkswagen அண்ட் ஸ்கோடா கார் பிரீமியம் கார்ஸ்ல வந்து பார்க்கக்கூடிய ஃபீச்சர். அதை இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதனால நமக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை டிரைவ்ல செக் பண்ணலாம். ஸ்கோடா அண்ட் Volkswagen பிளாட்ஃபார்மான MQB A0 அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காரையும் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குவாலிட்டி விஷயத்தில் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும். எனிவே இதோட இன்ஜின் ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை நம்ம வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிப்போம் வாங்க. ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் TSI இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக 115 PS பவரும் 178 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். மேனுவல் அண்டு AT டிரான்ஸ்மிஷன், அதாவது டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலுக்கு இவங்க சொல்கிற மைலேஜ் 19.6, ஆட்டோமேட்டிக்கு 19.5 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது இருக்குது. எனிவே இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாமே நம்ம டிரைவில் பேசலாம் வாங்க. ஓகே வீலர்ஸ், நம்ம வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் TSI இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நம்ம இப்போ ஓட்டி பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் AT டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய மாடல் தான் நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 20-25 கிலோமீட்டராவது குறைஞ்சது இப்போ நம்ம இந்த டிரைவ் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கிளஸ்டரில் 8.9 கிலோமீட்டர் வந்து காட்டுது ஆவரேஜுங்கிறது. பட் மேபி நம்ம போயிட்டு வரும்போது இது கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இதுன்றது. இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாமே நம்ம ஓட்டிக்கிட்டே பேசலாம். பைக்கில் நான் ஆனில் இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வென்டிலேட்டட் சீட் இருக்கனால சீட்டுக்கும் நான் கூலிங் ஃபங்க்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். AC நம்ம ஓடுது. வெஹிக்கிளில் 3 பேர், நான் ப்ளஸ் என்னோடய கேமராமேன் அண்ட் டிரைவர் அண்ணன், மொத்தம் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேபினில் வந்து இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு நான் இப்போதைக்கு ஓட்ட போகிறதில்ல, டிரைவ் மோடில் தான் வந்து போட்டு நம்ம ஓட்ட போகிறோம். சீட்டோட ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது சீட்டு. சில்லுன்னு இருக்குது, ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரான விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து சீட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டில் வச்சுருக்கேன். நல்ல விசிபிலிட்டி வந்து ரொம்ப கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வேணுன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் சீட் ஹைட்டை வந்து குறைச்சிக்கவும் முடியும். A பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப திக்குன்னெலாம் சொல்ல முடியாது, மெலிசான ஏ பில்லர் தான். பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிரரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து ரொம்ப கரெக்டாகவே வந்து காட்டுது. பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்னே சொல்லுவேன். எனிவே நம்ம பைக்கில் ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்போம். காலை எடுத்தோடனே அந்த கிரிப் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எடுத்தோடனே நான் இப்போ வரைக்கும் ஆக்சலரேட்டர் வந்து கொடுக்கல. ஒரு 8 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து நகருது. மேபி நீங்கள் ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்பீட்லேயே நம்ம வந்து வெறும் ஆக்சிலேட்டர் பிரேக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சிலரேஷன் கொடுப்போம். இந்த டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட இன்ஜின் தான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போலோவில் பார்த்தோம். ஸோ போலோவில் அந்த கடைசியாக 1.2க்கு அப்புறம் இந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து கொண்டு வந்தாங்க. நல்ல பெப்பியான இன்ஜின், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப சூப்பரான இன்ஜின் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லாவியாவில் வந்து பார்க்குறோம், குஷாக்கில் வந்து பார்க்குறோம். இப்போ ஃபோக்ஸ் வேகன் குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபோக்ஸ் வேகனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெர்டஸில் பார்க்குறோம், அதே மாதிரி டைகூனில் பார்க்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இன்ஜின் தான். அதே இன்ஜினை தான் இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம போலோ ஓட்டின அந்த பெப்பினஸ் பார்த்தீங்க அப்படின்னா மித்த கார்ஸில் வந்து இந்த 1 லிட்டரில் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா போலோவோட வெயிட்டுங்கிறது கம்மி. மித்த கார்ஸ் வெர்டஸ், ஸ்லாவியா, குஷாக் அண்டு டைகூன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காம்பேக்ட் சப் 4 மீட்டரில் இந்த 1 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெஸ்பான்ஸ் வந்து இனிஷியலி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். செம பெப்பியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் முன்னாடியை விட இப்போ BS6 6.2 நார்ம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியராக டெலிவரி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அக்ரெசிவ்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப லீனியராக இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். பட் ஸ்கோடாவில் இருக்கக்கூடிய ஸ்லாவியா மற்றும் குஷாக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் இந்த பர்ஃபார்மன்ஸை இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நம்ம ஹைவேஸ் போய் அதெல்லாம் வந்து பேசுவோம். இனிஷியலி நான் இப்போ வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே தான் வந்து ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சிட்டி ரைடிங்க்கும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்மிஷன் பற்றி வந்து பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீடு AT டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு மைல்டான ஆக்சலரேஷனில் வந்து கொடுக்குறீங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஓவர் ஆக்சலரேஷன் சிட்டிக்குள்ளே பண்ண போகிறதில்ல. ஒரு மைல்டான ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்து சிட்டியை வந்து கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது கியர் ஷிஃப்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு கியர்லேருந்து அடுத்த கியருக்கு மாறுறது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக வந்து கியர்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு ஜெர்மன் கார் ஓட்டுறோம், அதை மறந்துடுறோம். ரைட் சைடில் இண்டிகேட்டரை வந்து போடுறேன், அது வைப்பர் உங்களுக்கு ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ட்ரைவ் மோடில் தான் வந்து வச்சுருக்கேன். 3rd கியரில் ஆக்சுவலாக வந்து போகுது. நான் இதில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. பட் ரொம்ப எப்படி சொல்ல, அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கியர் ஷிஃப்டிங் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. அது மாதிரி நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கியர் டிக்ரீஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. டக்குன்னு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஒரு ஓவர் டேக்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது ஒரு செம கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து ஓவர் டேக் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம். ஹைவேஸ் ரீச் ஆயாச்சு. ஸோ கேபின்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டயர் நாய்ஸும் ஏர் நாய்ஸ் மட்டும் லைட்டாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லலாம். மேபி இந்த பாட்டெல்லாம் போட்டுட்டா இந்த சவுண்டு வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுவோம், அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் அந்த பிரேக் அப்ளை பண்ண முடியுது. இப்போ நம்ம சஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் வந்து விடுறேன். ரோட்டை விட்டு இறங்கி அந்த சைடு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த சைடு வீல் தான் வந்து விழுவுது. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பை வந்து இந்த சைடு கடத்தவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
நீங்கள் ரைட் சைடில் விட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு வீலுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹைவேஸ் ரைடுக்கு, அதாவது சிட்டிக்குள்ளேயும் நான் ஓட்டி பார்த்தேன், ரொம்ப சஸ்பென்ஷன் வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்சிலரேஷன் கொடுத்து ஹை ஸ்பீட் கொஞ்சம் போய் பார்ப்போம். 100 போவோம். 100 தாண்டியாச்சு. பட் ஆர்பிஎம் நீங்கள் வந்து ஒரு 4000லாம் போறீங்க அப்படின்னும் போது, அதாவது சடன் ஆக்சிலரேஷன் கொடுத்து 4000 போகும்போது இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே கேட்குது. பட் இதே ஒரு 100 110ல் ஃபுல், அதாவது 6th கியர் வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு 2000 ஆர்பிஎம்ல இன்ஜின் வந்து க்ரூஸ் ஆகுது. இப்போ 104 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கோம், 105 கிலோமீட்டர் வேகம். பட் 2000 ஆர்பிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஓடிட்டு இருக்கு. பட் இன்ஜினோட நாய்ஸ் கேபினுக்குள்ளே கேட்கல. ஒரு மைனர் ஏர் நாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே கேட்குது. ஒரு ரைட் கார்னர் எடுக்கிறோம். இதெல்லாம் அசால்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு 100+ல ரைட் சைடு கார்னர், டீப்பான ஒரு கார்னர் தான். சுத்தமாக பாடி ரோலே இல்லைங்க. ரொம்ப அசால்ட்டாக திரும்ப முடியுது. எந்த ஒரு பாடி ரோலுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கும் நல்லா இருக்கு, ஹைவேஸில் ஹை ஸ்பீட் க்ரூசிங்க்குமே வந்து நல்லா இருக்கு. நான் இப்போ ஒரு 112 கிலோமீட்டர் வேகம், நான் அப்படியே லெஃப்ட் திருப்புறேன். இது ஒரு டீப் கார்னர் தான், எதுவுமே தெரியவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் அப்படியே பின்னாடி என் கேமராமேன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்குறேன், பாண்டி பின்னாடி ரைட்டு லெஃப்ட்லாம் திருப்பும் போது எப்படி இருக்கு? பாடி ரோல் ஏதாவது இருக்கா? அதாவது ரொம்ப இங்கிட்ட அங்கிட்ட ஆடுற மாதிரி இருக்கா? இந்த அளவுக்கு ரொம்ப ஷேக்லாம் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் சார். ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஷேக்லாம் எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. நான் இருந்தாலும் நான் உட்காந்து உங்களுக்கு ஓட்டும் போது டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பின்னாடி உட்காந்தும் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்போ மேபி உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் காலை வச்சிங்கன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் வந்து இப்போ அண்ணனோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு 5.2 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் இருக்காங்க. பட் மேபி நானா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருப்பேன். லெக் ரூம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்படி கொஞ்சம் ஸ்கூப் பண்ணியிருக்கனால முட்டி வந்து இடிக்காது அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ஹைட்டுக்கே வந்து ஓகே. இங்கேயும் வந்து ஒரு மொபைல் ஃபோனெல்லாம் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து வச்சுக்க முடியும். அது மாதிரி டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ உண்மையிலே சீட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை உட்காரலாம். ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இருக்குது, அதில் கப் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் அப்படியே இல்லை, லெஃப்ட் சைடில் அந்த பள்ளத்தில் லைட்டாக இறக்குங்கண்ணே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே ஓகே. லெஃப்ட் சைடில் அவங்கள பள்ளத்தில் இறக்க சொல்லியிருக்கேன், ரியரில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. லெஃப்ட் சைடு வீல் மட்டும்தான் இறங்குது. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் ஆனால் எப்படியே கீழேயே போகலாண்ணே. கீழே போங்க, அங்கே பள்ளம் ஏதாவது இருந்தால் அந்த சைடு விடுங்கண்ணே. பெருசாக டாஸிங்லாம் இல்லைங்க, ஜோல்டிங் டாஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டில் இல்லை. ஹைவேஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நம்மளால் ஹைவேஸில் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியுது. இந்த சிட்டிக்குள்ளே சின்ன சின்ன மேடு பள்ளமான பகுதிகள்லையும் விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏற போகிறாங்க. 2 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்ல, அது மாதிரி உள்ளது. ஓகே, லைட் மைனர் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. பட் ஓகே, ரொம்ப பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். யூஸ்வலாக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான கார்ஸ்ன்னு போகும்போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஹைவேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சஸ்பென்ஷன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஜெர்மன் கார் தான் அப்படிங்கிறது பைக்கில் ரைட் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னே சொல்லுவேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் நான் 100% சொல்லுவேன், இந்த கார் வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார் அப்படிங்கிறது. நம்ம ஒரு 130 கிலோமீட்டரில் ஒரு லெஃப்ட் வந்து திரும்ப போகிறோம். லெஃப்ட் கார்னரு பாருங்க, 137 சூப்பராக இருக்கு. டிரைவர் சென்ட்ரிக்கான காருங்க. உங்களுக்கு கார் ஓட்ட பிடிக்கும், அந்த பழைய போலோவெல்லாம் மிஸ் பண்றீங்க, போலோ ஃபேபியா மாதிரியான கார்ஸை வந்து மிஸ் பண்றீங்க அப்படின்னும் போது
கண்டிப்பாக இந்த கார்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு பேனிக் பிரேக் தான் இப்போ அடித்தது. கான்ஃபிடண்ட்டாக வெஹிக்கிளை வந்து நிப்பாட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு முடிஞ்சால் நான் 0 to 100 காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 1 2 3 நான் ஃபுல் ஆக்சலரேஷன் வந்து கொடுக்குறேன். வந்தாச்சு. 120 போதும். ஸோ பார்த்துருப்பீங்க 0 to 100 அண்ட் 120 வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. பர்ஃபார்மன்ஸ் 0 to 100 பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். நான் ஓட்டினது ஆட்டோமேட்டிக்குன்ற மேனுவல் ஓட்டினீங்கன்னா அந்த இனிஷியல் லான்ச் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்குன்றனால அந்த இனிஷியல் லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. டர்போ லேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டர்போ கிக்கின் ஆகிறது ஒரு 1500லேருந்து அந்த 2000 RPM அந்த ரேஞ்சில் தான் அந்த டர்போ வந்து கிக் ஆகுது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆனாலும் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். எனவே உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் அந்த 0 to 100 நான் வந்து காமிச்சது. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஒர்த்து தான் இந்த கார். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்குது. பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு மைலேஜ் வேற காட்டுறேன்னு சொன்னேன். பட் நான் போகிற வேகத்துக்கெல்லாம் மைலேஜ் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மலாக க்ரூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் மேபி மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். 140ல் போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் பெருசாக ஸ்ட்ரெயின் ஆகவே இல்லை. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாகவே நம்மளை அந்த 140ல் வந்து ட்ரைவ் பண்ண வைக்குது. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு 100 110 இந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த திருச்சி டு தஞ்சாவூர் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாடு நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ மாடு குறுக்க வரும்னு சொல்லவே முடியாது. அதனால் நம்ம இந்த ரோட்ஸில் வந்து ரொம்ப ஸ்பீடு போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும். இதை நான் சிட்டிக்கான காருன்னு சொல்கிறத விட இதை வந்து ஹைவேஸ்க்கான காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹைவேஸில் சும்மா சிகிரி பாயுது இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு கார்னர் எடுக்கும் போதாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரை ஓவர்டேக் பண்ணும் போதாக இருக்கட்டும், வேற மாதிரி. எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்ல என்ன பேச அப்படின்னு தெரில. என்னை விட்டிங்கன்னா இப்படியே ஓட்டிக்கிட்டு ஒரு 300-400 கிலோமீட்டர் போக சொன்னா கூட நான் போயிட்டே இருப்பேன். அந்த லெவலுக்கு இந்த காரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ரியல் ஜெர்மன் கார் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக ஒரு தஞ்சாவூரில் எடுத்த காரை நியரஸ்ட் அந்த திருச்சியோட அந்த டோல்கேட்டே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டரில் வந்து வரப்போகுது. அவ்வளோ தூரம் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாச்சு. எந்த கார்னர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டீப் கார்னராக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக எடுக்க முடியுது. பிரேக்கிங் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் நிறுத்த முடியுங்கிற அந்த கான்ஃபிடண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கான்ஃபிடண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கேபின்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸ் பெருசாக வந்து கேட்கல. அது மாதிரி மைனராக அந்த டயர் நாய்ஸும் ஏர் நாய்ஸ் மட்டும் வந்து கேட்குது. பட் பாட்டுலாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அதெல்லாம் எதுவுமே கேட்காது. நான் வந்து ஸ்பீக்கர்ஸ் பாட்டுலாம் எதுவுமே வந்து போடலை. போட்டு ஓட்டுறீங்கன்னும் போது இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் அந்த ஏர் நாய்ஸை ஸ்கோடா வந்து குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. நான் ஓட்டி பார்த்ததுலே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஏர் நாய்ஸ் கேட்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சோ தவிர மற்றபடி இந்த காரில் வந்து எதையுமே என்னால் மைனஸாக வந்து குறிப்பிடவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அசால்ட்டாக ஒரு ட்ரிபிள் டிஜிட் வந்து க்ரூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு 130 140லாம் வந்து ஒரு ரிலாக்ஸாக நம்மளால் க்ரூஸ் பண்ணி வந்து போக முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு 140ல் போகிறோன்னும் போது நிறைய சமயங்களில் நமக்கு வந்து பயம் வந்துடும். அப்படியே நம்ம ரோட்டை வந்து உன்னிப்பாக
கவனிச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார் ஓட்டுவோம். நம்ம ஓவர் ஸ்பீட், அதாவது 140 போறீங்க அப்படின்னும் போது ரோட்டை வந்து ரொம்ப கவனிச்சு நம்ம வந்து ஓட்டிகிட்டே இருப்போம். பட் இதில் வந்து நான் அந்த மாதிரி கவனிச்சு நான் ஓட்டவே இல்லை. அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஓட்ட முடியுது. ஸோ 157 வரைக்கும் வந்தோம். இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இந்த காருக்கு ஒரு செம அட்வான்டேஜ். ஏன்னா என்கிட்ட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் கால்ஸ் வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கைலாக்கை பற்றி விசாரிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் ஒரு கைலாக் வந்து தவிர்க்க முடியாத காரா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த கார் பார்த்தாலும் அவங்க கைலாக்கோட கம்பேர் பண்றாங்க. ஸோ நான் சமீபத்துல இப்ப ரீசெண்டா அட்டன் பண்ண எல்லா கால்ஸ்லயுமே இதை வந்து ஒரு கொஷினா வந்து வைக்கிறாங்க. நான் வந்து ப்ரீஸா பாக்குறேன், கைலாக் பாக்குறேன், எது போகலாம், இல்ல நான் வென்யூ பாக்குறேன், சோனட் பாக்குறேன், கூட நான் கைலாக்கும் பாக்குறேன், எது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபமா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் 3XOவோட கம்பேர் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு கம்பேரிஷன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். என்னைய பொறுத்த வரைக்கும் கைலாக் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்றேன் இந்த பாயிண்ட்டுக்காக நீங்க இந்த கண்டிப்பா கைலாக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜெர்மன் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. நீங்க வந்து ரைட் பண்றது உங்களுக்கு பிடிக்கும், ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான காரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்த காரை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நான் ட்ரைவ் பண்ணதுல இந்த சப் 4 மீட்டர் இந்த காரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஓட்டுனது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு காரா பாக்குறீங்க, பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டரா இருக்கணும், இப்படிலாம் யோசிச்சு நீங்க காரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த காரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட், அந்த தை சப்போர்ட் வந்து ரியர் சீட்ல எனக்கு பெட்டராகவே வந்து பட்டுச்சு. அந்த ரீசனுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன இந்த மாதிரியான ரீசனுக்காக வாங்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து மைலேஜ் கேட்பாங்க, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றத வந்து கேட்பாங்க. டர்போ பெட்ரோல்ஸ்லாம் நான் யூஸ்வலாகவே சொல்கிறது தான், பெருசாக மைலேஜஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது. இவங்க ஒரு 19 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க. பட் ஒரு 17 அதிகபட்சம் கொடுத்தா அது ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் டர்போ பெட்ரோல்ஸ் இந்த 1 லிட்டர் 1.2 எந்த டர்போ பெட்ரோல்ஸ் போனாலும் ஹைவேஸுக்கு 15 கிலோமீட்டர் எதிர்பாருங்க, சிட்டியில ஒரு 10 இல்லை 11 இந்த ரேஞ்சில் எதிர்பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மைலேஜ் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையுமே குறிப்பா வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்கோடானாலே எல்லாரும் கேட்கக்கூடியது இதுவாக தான் இருக்கும், மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், சர்வீஸ் காஸ்ட்லாம் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஸ்கோடா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் இன்ஜின் தான், ஸோ அதனால ரொம்ப பெரிய லெவலில் மெயின்டெனிங் காஸ்ட்லாம் வராது அப்படிங்கிறது ஸ்கோடா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் மேபி இது மித்த கார்ஸோட மெயின்டெனன்ஸுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இவங்க வந்து இந்த சர்வீஸ் பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. எப்போவுமே ஸ்கோடாவில் வந்து இந்த சர்வீஸ் பேக்கேஜஸ்லாம் வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சர்வீஸ் பேக்கேஜஸோட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். மேபி நான் ஷோரூமில் கேட்டுட்டு அந்த சர்வீஸ் பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், எவ்வளோ காஸ்ட் வருது என்னன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்சால் சர்வீஸ் பேக்கேஜோட காரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயமே என்னவா இருக்கும்னா, ஒரு Volkswagen ஸ்கோடா மாதிரியான கார்ஸ், ஒரு ஜெர்மன் கார்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாரும் பயப்படுற முக்கியமான ஒரு விஷயம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் தான். கார் வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, லோனை போட்டு இஎம்ஐ கட்டிலாம் நம்ம கார் வாங்கிடுவோம். ஆனால் மெயின்டெனன்ஸ்ன்னு வரும்போது அது ரொம்ப அதிகமாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் சர்வீஸ் பேக்கேஜஸோட ஸ்கோடா கார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நான் நினச்சது பார்த்தீங்க அப்படின்னா குஷாக்காவோட இந்த கார் பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் வந்து கம்மி, ஆனால் குஷாக்காவோட 7 mm வந்து ஹைட்டு வேற அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாடி ரோல் வந்து எப்படி இருக்க போகுது, கொஞ்சம் பாடி ரோல்லாம் இருந்தால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு நல்லா இருக்காது அப்படின்றது எனக்கு பர்சனலாக வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹைட் கூடுதலாக இருந்தாலும் சரி, வீல் பேஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, பாடி ரோல்லாம் இல்லாத வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கோடாலியாக இருக்கட்டும் இல்லை Volkswagenலையா இருக்கட்டும், இந்த இன்ஜின் பொருத்தி ஒரு ஹேட்ச்பேக் கார் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா போலோ, ஃபேபியா மாதிரியான கார்ஸை வந்து நம்ம ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறோம்.
ஸோ அது மாதிரி ஒரு காரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. மேபி ஒரு அண்டர் 10 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல ஒரு பெப்பியான இன்ஜின், ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான கார் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட கிளாசிக் பேசிக் மாடலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்தாச்சு. ட்ரைவ்லேயே இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பகிர்ந்திருப்பேன். நிறைய பேர் கேட்குறது கிளாசிக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. இந்த கிளாசிக் வேரியன்ட்டு, அப்புறம் சிக்னேச்சர் ப்ளஸ் அண்ட் ப்ரிஸ்டேஜ் அப்படின்னு ஒரு 4 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சிக்னேச்சருக்கும் கிளாசிக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா விலை வித்தியாசம் வருது. கிளாசிக் வந்து ஆல்மோஸ்ட் தஞ்சாவூரோட ஆன்ரோடு காஸ்ட்டு ஒரு 9.5 லட்ச ரூபா பக்கம் வருது. இதே சிக்னேச்சர் போகிறீங்கன்னா 11.5 லட்சம் 11.60 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்து வருது. இது போலாமா? ஏன்னா 2 லட்ச ரூபா விலை வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணினா அது சிக்னேச்சர் மாடல் தான். பட் அதில் ஃபீச்சர்ஸில் நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து இருக்கும். அதுவும் ஜெர்மன் கார்ஸ் இந்த மாதிரியான கார்ஸ்க்கெலாம் போகிறீங்கன்னும் போது மியூசிக் சிஸ்டம்லாம் கூடிய மட்டும் இன்னோஸாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது சிக்னேச்சரில் தான் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. பட் 2 lakhs விலை ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிறது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஏன்னா கிளாசிக்கும் சிக்னேச்சருக்கும் விலை வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கே, என்ன பண்ணுறது? ஆனால் ஃபீச்சர்ஸ் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிறது போல் வந்து கேட்குறீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் மியூசிக் சிஸ்டம்லாம் கம்பெனி ஃபிட்டடாக இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதனால நான் சிக்னேச்சர் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் 2 lakhs கம்மியாக வேணும், ஒரு அண்டர் 10 lakhsக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்ற நட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கிளாசிக் வேரியண்ட்டே வந்து போகலாம் அப்படின்னு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். டாப் அண்ட்லாம் வந்து கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது. 17 லட்ச ரூபா ஆன்ரோடு காஸ்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக எனக்கு பர்சனலாக வந்து பட்டுச்சு. இதுதான் இந்த காரை பற்றின என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 20-25 கிலோமீட்டர் இந்த காரை ஓட்டி பார்த்தேன். அந்த அனுபவத்தை வச்சு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கார் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தேவையை இந்த கார் பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறத மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பாருங்கள். நான் குருதேவ் மோட்டார்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் குருதேவ் மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கைலாக்கு கிடையாது, ஆஃபர்ஸ்ன்றது கிடையாது. பட் குஷாக் அவங்கள்ட்ட ஓல்டு ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி ஸ்லாவியா ஓல்டு ஸ்டாக் வந்து இருக்குது. 2023 மாடல் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் 2.5 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குஷாக் அண்ட் ஸ்லாவியாக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 24 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5லேருந்து 1,80,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குஷாக்கும் ஸ்லாவியாக்கும் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது குருதேவ் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் கார் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.